வணக்கம். நாய்க்குட்டியோடு வெளியே சென்ற மகள் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. பதறிப்போன தந்தை தனது ஐபோனின் லொகேஷனை பார்த்தபோது தெரிந்த அந்த திகில் உண்மை என்ன? அமெரிக்காவின் மேரிலாண்டில் நடந்த இந்த விறுவிறுப்பான சம்பவத்தை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். உலகில் நடக்கும் இதுபோன்ற அதிரடி கிரைம் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள இப்போதே கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக தனது 15 வயது மகளுடன் மேரிலாண்ட் சென்றிருந்தார் அந்த தந்தை. இரவு வேளையில் நாய்க்குட்டியை நடைப்பயிற்சிக்கு அழைத்துச் சென்ற மகள் நீண்ட நேரமாகியும் திரும்பவில்லை. அந்த புதிய இடத்தில் ஏதோ விபரீதம் என்பதை உணர்ந்த தந்தை உடனடியாக ஃபைண்ட் மை ஐபோன் மூலம் லொகேஷனை பார்த்தார். அவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து சுமார் 2 மைல் தொலைவில் ஆழ்நடமாட்டமற்ற ஒரு புதர் நிறைந்த பகுதியை லொகேஷன் காட்டியது. உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்துவிட்டு மின்னல் வேகத்தில் அந்த இடத்தை நோக்கி தந்தை விரைந்தார். அவர் லொகேஷன் காட்டிய இடத்திற்குச் சென்றபோது அங்கே ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. காரின் உள்ளே பார்த்த தந்தை அதிர்ச்சியில் உறைந்தார். தனது மகள் மேலாடையின்றி தவித்துக் கொண்டிருக்க ஒரு வாலிபன் கத்தியை காட்டி அவரை மிரட்டிக் கொண்டிருந்தான். ஒரு நொடிகூட தாமதிக்காமல் அந்த வாலிபனை இடதுபுறமாக பாய்ந்து தந்தை தாக்க அந்த இடைவெளியில் மகள் காரிலிருந்து தப்பி வெளியே ஓடி வந்தார். நிலைமையை உணர்ந்த அந்த வாலிபன் காரை எடுத்துக்கொண்டு தப்பியோடினான். ஆனால் புத்திசாலியான அந்த தந்தை அந்த காரின் நம்பரை மிகச்சரியாக குறித்துக் கொண்டார். தந்தை கொடுத்த நம்பரை வைத்து போலீசார் விரட்டிச் சென்று 22 வயதான ஜியோவானி ரொசலஸ் எஸ்பினோசா என்ற அந்த வாலிபரை மடக்கிப் பிடித்தனர். கைரேகையை எடுத்து சோதனை செய்தபோதுதான் அந்த மாநகர போலீஸ் நிலையமே அதிர்ந்தது. அவன் அந்த பகுதியில் பல நாட்களாக தேடப்பட்டு வந்த ஒரு தொடர் குற்றவாளி என்பது தெரியவந்தது. தந்தையின் சமயோசித புத்தியால் ஒரு பெரிய விபரீதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு பரபரப்பான செய்தியில் சந்திப்போம். நன்றி.